السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من يرد الله به خيرا يفقهه في الدين، أو كما قال عليه الصلاة والتسليم. صدق النبي الله سيد البشر محمد صلى الله عليه وسلم. அல்லாஹுடைய ரசூலும் எந்தெந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்க சொன்னார்களோ அந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபீக்கையும், அல்லாஹுடைய ரசூலும் எந்தெந்த தீமையான காரியத்தை விட்டும் நம்மை தடுத்தார்களோ அந்த தீமையான காரியத்தை விட்டும் தவிர்ந்திருக்கிற தௌஃபீக்கையும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா உலகத்தில் வாழுகிற எல்லா முஸ்லிம்களுக்கும் தர வேண்டும் என்ற துவாவோடு என் வார்த்தைகளை துவங்குகிறேன். இன்றைய ஜும்மாவினுடைய சிந்தனையாய் முன்மாதிரியான வாழ்வு என்றதொரு தலைப்பின் கீழ் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். படர்ந்து விரிந்த இந்த நிலப்பரப்பில் தினம் தினம் புதிய புதிய மனிதர்கள் உலகத்தில் பிறக்கிறார்கள். தினம் தினம் புதிய புதிய கண்டுபிடிப்புகளும் வளர்ச்சிகளும் பல்வேறு வளர்ச்சிகளை இந்த உலகம் பார்க்கிறது, பகிர்ந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்து மறைந்து விட்டார்கள். இப்பொழுது நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வரும் காலங்களில் வாழ இருக்கிறார்கள். பலர் இருந்தாலும் நினைவில் இருப்பவர்கள் என்பவர்கள் சிலர் மட்டும்தான். உலகத்தில் பல மனிதர்கள் உலகத்தில் வாழ்ந்திருந்தாலும் வரலாற்று வரிகளில் இருக்கக்கூடியவர்கள் சிலர் மட்டும்தான் என்பதை உலகத்தில் நாம் வரலாற்று ரீதியாக பார்க்க முடிகிறது. தன்னை சாதனையாளர்கள் என்று கூச்சலிட்டவர்கள், தான் இந்த உலகத்தில் முன்மாதிரியான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் என்று கூச்சலிட்டவர்கள் எல்லாம் காலப்போக்கில் அவர்கள் காணாமல் போகிவிட்டார்கள் என்ற அந்த வரலாற்று நிகழ்வுகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று வரை, ஏன் கியாமத்து வரை வாசிக்கப்படக்கூடியவர்களாக, மக்களுக்கு மத்தியில் பேசப்படக்கூடியவர்களாக, பின்பற்றக்கூடியவர்களாக சிலர் மட்டும்தான் இருக்கிறார்கள். அந்த வரிசையில் முதல் இடத்தில் இருப்பவர்கள் பெருமானாரால் அடையாளம் காட்டப்பட்ட, அல் குர்ஆனால் சான்றிதழ் அளிக்கப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். இஸ்லாமிய வளர்ச்சிக்கும் மலர்ச்சிக்கும் துவக்க காலத்தில் துணையாய் தூணாய் நின்றவர்கள், உறுதுணையாக இருந்து இஸ்லாத்தினுடைய எல்லா விதமான வெற்றி தோல்விக்கும் தாங்கி பிடித்தவர்கள் தாஹாவை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா என்பதை வரலாற்றை படிக்கிற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அந்த மைக் போட்டு விடுங்க சாய், அந்த மைக் போடுங்க. அல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா, அந்த மைக் உள்ளே போட்டு விடுங்க, உள்ளே அமுக்கி விடுங்க, இதை உள்ளே அமுக்கி விடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல்வேறு விஷயங்களில் தாங்கி பிடித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துணையாய் தூணாய் இந்த உலகத்தில் பயணித்த அவர்கள் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா என்பதை வரலாற்றில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமானை குறித்து இறைவன் பேசுகிற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள்: யா அல்லாஹ், உன்னை வணங்குகிற விஷயத்தில், உன்னிடத்தில் தௌபா தேடுகிற விஷயத்தில் முதல் வரிசையில் நான் நிற்கிறேன் என்று ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள்: யா அல்லாஹ், வணங்குவது உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நான் இணை வைக்கக்கூடியவனாக இல்லை என்று ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொன்னதை குர்ஆன் பதிவு செய்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள்:
யா அல்லாஹ், நீ எந்த விஷயத்தை ஏவினாயோ முழுமையாக அதற்கு நான் கட்டுப்படுகிறேன், நீ சொல்ல விஷயத்திற்கு முழுமையாக நான் தலை சாய்க்கிறேன் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈமானிய முன்மாதிரியை குறித்தும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரியை குறித்தும் குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்தும் பேசுகிறது. அந்த வரிசையில் முன்மாதிரி முஸ்லிமாக இஸ்லாம் ஒருவரை முன்மொழிகிறது, முன்னுரிமைப்படுத்துகிறது என்றால் மகத்துவமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிற ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். இந்த உம்மத்தில் மிகப்பெரிய பங்கு ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இருக்க நெருக்கடியான காலகட்டங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தோள் கொடுத்த தோழராக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்தினுடைய அந்த நேரம், இஸ்லாத்தினுடைய அந்த துவக்க காலம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயதில் நுபுவத்து தரப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த தௌஹீதை மக்களுக்கு மத்தியில் சொன்ன பொழுது எல்லா மனிதர்களும் கொஞ்சம் நிதானமாக இருந்தார்கள். எல்லா மனிதர்களும் தயக்கம் காட்டினார்கள். எந்த விதமான தயக்கமும் தடுமாற்றமும் இல்லாமல் உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. அதனால தான் முதலில் இஸ்லாத்தை ஏற்ற ஆண் யார் என்ற அந்த வரலாற்றினுடைய அந்த நிகழ்வுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் நெருக்கடியான காலகட்டம் இஸ்லாத்திற்கு மாபெரும் ஒரு துணையாக, தாகாவிற்கு மாபெரும் ஒரு தூணாக இருந்தவர்கள் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா என்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல மேராஜனுடைய இரவு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. வந்த அந்த நிகழ்வை மக்களுக்கு மத்தியில் சொல்லுகிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ மக்கள் எல்லாம் கிண்டல் பண்ணாங்க, இந்த நேரத்தில் போயிட்டு வந்துட முடியுமா ஒரே இரவில், பைத்துல் முகத்தஸ் இன்ன கிட்ட இருக்குதா என்று மக்கள் எல்லாம் எள்ளி நகை ஆடினார்கள், கேலி பரிகாசம் செய்தார்கள். இந்த நிகழ்வில் இருந்த சபையில் இருந்த ஒரு மனிதர், இவர் வேஸ்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்க்கலான்னு ஒரு மனிதர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். எதிரிலே ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள். நீ இத்தனை நாள் அவனுடைய உற்ற தோழர் என்று சொன்னாயே, உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு என்று ஒருவரை நீ அறிமுகப்படுத்தினாயே, அவர் பொய்யிலே பெரிய பொய்யாக இருக்கிற இரவோடு இரவாக நான் மேராஜனுடைய பயணத்திற்கு சென்று வந்திருக்கிறேன் என்று அந்த மனிதர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவிடத்தில் சொன்ன பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டாங்க, இது யார் சொன்னது, மற்றவர்களா மாணவியா என்று கேட்டார்கள். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவிடத்தில் வந்த மனிதர் சொன்னார், இது மாணவிதான் சொன்னார்கள் என்று சொன்ன பொழுது, அப்படியானால் அது உண்மையாக மட்டும்தான் இருக்கும், அது கற்பனைக்கு நம்ம யோசிக்கிறது இல்லை, இது நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது, சக்திக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது என்றெல்லாம் யோசிக்க தேவையில்லை. மாணவி சொன்னார்கள் என்றால் அது உண்மையாகத்தான் இருக்கும் என்று உண்மைப்படுத்தினார்கள். அது சத்தக்குத்தா யா ரசூலல்லாஹ், நாயகமே, மற்றவர்கள் உங்களை பொய்யாக ஆக்கினாலும் நான் அதை உண்மைப்படுத்துகிறேன் என்று சித்திக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முன்மொழிந்தார்கள் என்பதை வரலாற்றில் பார்க்கிறோம். நெருக்கடியான இந்த நேரம், ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துணையாக, தூணாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள் என்ற அந்த வரலாற்று நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். அதோடு மட்டுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்தினுடைய அந்த பயணம் 3 இரவு 2 பகல் சௌர் குகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்குகிறார்கள். அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான உபகாரங்களையும் உபசரிப்புகளையும் பணிவிடைகளையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் மட்டுமே இருந்து செய்கிறார்கள். இதில் ஒரு வரலாற்றில் நம்ம பார்க்க வேண்டிய செய்தி என்னென்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள்ட்ட இருவருக்கும் மத்தியில் இருக்கிற அந்த நட்பு, அந்த உபகாரம் என்பது எல்லா நேரங்களிலும் இருந்தது. எந்த அளவுக்குன்னா,
வஃபாத் வரைக்கும், ஏன் வஃபாத்தை தாண்டி தான் மரணமடையும் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நட்பில் உண்மையாக பயணித்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஹிஜ்ரத்துடைய இந்த பயணத்திலும் கூட தாஹாவிற்கு துணையாய் தூணாய் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இந்த உம்மத்தில் எத்தனை பெரிய ஒரு முக்கியமான இடத்தை அவர்கள் பிடித்திருக்கிறார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம். நான்காவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தினுடைய அந்த தருணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். மக்கள்லாம் நினைச்சாங்க இஸ்லாம் முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேலே ஈமானியோடு வாழ தேவையில்லை. ஏன்னா ஈமானையும் இஸ்லாத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ், அவங்களே உலகத்தை விட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேலே ஈமானிய வாழ்வை நாம் வாழ தேவையில்லை, இஸ்லாத்தில் நாம் இருக்க தேவையில்லை என்று சில சஹாபாக்களுடைய ஈமான் தடம் மாறிவிட்டது. சில சஹாபைகளுடைய ஈமான் தடுமாற்றத்தை அடைந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கூட யோசிச்சாங்க. வரலாற்றில் பார்க்கிறோம், இதுக்கு மேலே இஸ்லாத்தில் யாரும் இருக்க முடியாது என்று யோசித்தார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எல்லா சஹாபிகளையும் அமைதிப்படுத்தி சொன்ன அந்த வார்த்தை, குர்ஆனுடைய ஆயத்தை அவர்கள் பதிவு செய்தார்கள். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ரசூல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் வணங்கல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராகத்தான் இருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி எப்படி பல்வேறு தூதர்கள் வந்து மறைந்தார்களோ அதுபோல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அந்த தூதர்களின் வரிசையில் ஒரு தூதர் தானே தவிர வணங்குவதற்கான தகுதி உடையவராக அவர் இல்லை. நாம் வணங்குவது அல்லாஹுவை மட்டும்தான். தூதரை நாம் பின்பற்றுகிறோம், அவர்களை பிரியப்படுகிறோமே தவிர அவர்கள் இல்லை என்றால் மார்க்கம் நிறைவடைந்து விட்டது, மார்க்கமே இதற்கு மேல் இல்லை என்று நீங்கள் யோசிக்க கூடாது என்று தடம் மாறி போன அந்த சஹாபிகளுக்கு தெளிவுரை ஆற்றினார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உம்மத்தினுடைய பல்வேறு நெருக்கடியான நேரங்களில் இந்த உம்மத்தை வழிநடத்தியவர்கள், துணையாகவும் தூணாகவும் இருந்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா என்பதை நாம் பார்க்கிறோம். சுருங்க சொல்வதானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி 23 வருட காலங்களில் அவர்களுடைய வரலாற்றை நாம் படிக்கிறோம் இல்லவா? இந்த போருக்கு போனாங்க, இந்த மனைவியோடு பேசிக்கிட்டு இருந்தாங்க, இந்த சபையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு இப்படி சொன்னார்கள், இந்த போர்க்களத்தில் இத்தனை பெரிய வெற்றி கிடைத்தது, இந்த போர்க்களத்தில் இத்தனை சஹாபிகள் இறந்து விட்டார்கள் என்றெல்லாம் பல்வேறு வரலாற்றுகளை நாம் படிக்கிறோமே. எல்லா விதமான வரலாறுகளிலும் 23 வருட காலத்தினுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றில் மிகப்பெரிய பங்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இருக்கிறது என்பதை வரலாற்றை படிக்கிற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் சொல்றதா இருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த வரலாற்றினுடைய நிகழ்வை நீங்கள் அந்த நிகழ்வை எடுத்து பார்த்தால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவனுடைய தோழமை, அவர்களுடைய உபகாரம் என்பது மிக பெரிய அளவில் இருக்கும் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு பல்வேறு சஹாபிகளை விட்டு சென்றாங்க. எத்தனை சஹாபிகள்? சற்று ஏறக்குறைய 1.25 லட்சம் சஹாபிகளை இந்த உம்மத்திற்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபிகளில் ஒரே ஒரு சஹாபிய ஒருத்தர் இவர் சஹாபியே இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மார்க்கத்தின் பார்வையில் அவர் பெரும்பாவியாக கருதப்படுவார். உதாரணத்திற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார்கள், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார்கள். இத்தனை பெரும் சஹாபிகள். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒருவேளை ஒரு முஸ்லிம் இவங்கெல்லாம் சஹாபி இல்லை அப்படின்னா இஸ்லாமிய பார்வையில் அவர் பெரும்பாவியாக கருதப்படுவார். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மட்டும் ஒருவர் இவர் சஹாபி இல்லைன்னு சொல்லிட்டார்னா அவர் முர்த்தத்தாக
இஸ்லாத்தை விட்டும் வெளியேறிவிட்டார் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது என்றால் எந்த அளவிற்கு மார்க்கத்தின் பார்வையில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள். ஏன் மற்ற சஹாபி இல்லைன்னா பாவி, அபூபக்கர் ரலியல்லாஹு சஹாபி இல்லைன்னா முர்த்தத்து, அவர் காஃபிராகி விடுகிறார் என்றால் இதனுடைய வித்தியாசம் என்ன? குர்ஆன் நமக்கு அதை தெளிவுபடுத்துகிறது. ஏன்னா மற்ற சஹாபிகளை முழுமையாக ஒட்டுமொத்த சஹாபிகளை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று அல்லாஹ் ஒட்டுமொத்த சஹாபிகளை குறித்துத்தான் பேசுகிறார். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு இருந்த தோழர் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஸ்பெஷலாக ரசூலின் உற்ற தோழர் என்று குர்ஆன் அவர்களை அடையாளம் காட்டுகிறது என்றால், அவர்களை மறுத்தால் ஒருவன் காஃபிராகி விடுகிறான் என்றால், இந்த இஸ்லாத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எத்தனை பெரிய முக்கியத்துவமான இடம் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அதனால தான் நபிமார்களை நாம் புகழுகிறோம், பேசுகிறோம். அதுக்கடுத்து சையதுல் பஷர் பாதல் அம்பியாய் பித்தஹகீக் அமீரில் முஃமினீன சையதினா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு அடுத்து பேசக்கூடியவர்களாக, பின்பற்றக்கூடியவர்களாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்திலே எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா, எல்லா சஹாபிகள்கிட்டையும் மென்மையா எளிமையாகத்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சஹாபிகள் பார்த்திருக்கிறாங்க. கடுகடுப்பா, கோபமா, ரோஷமா இருக்க மாட்டாங்க. எப்பொழுதும் மனிதர்களோடு மனிதர்களாக, சக மனிதர்களாக, சகஜியமாக பழகக்கூடியவர்களாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னாடி சில முஸ்லிம்கள், சில நபி தோழர்கள் இதற்கு மேல் நாங்கள் ஜக்காத்தை தரமாட்டோம் என்று சொன்னார்கள். எப்பொழுதும் நளினமாக இருக்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு அங்கே கொஞ்சம் கோபம் ஆயிட்டாங்க. எந்த அளவிற்கு கோபம் என்றால், யாராவது ஜக்காத்து கொடுக்க மாட்டேன் என்று நீங்கள் முன் வந்தால் அவர்களோடு போர் பிரகடனம் செய்வேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தில் ஏதாவது குறை ஏற்பட்டால் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிற அளவிற்கு ஈமானிய உரமும் இஸ்லாத்தில் உறுதியும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவிடத்தில் இருந்திருக்கிறது என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இந்த உம்மத்தில் எத்தனை பெரிய பாக்கியமானவர்கள் என்பதை நாம் இங்கே யோசித்து பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மடியில ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வானத்தை பார்க்கிறார்கள். மாபெரும் நிலவு ஒன்று தெரிகிறது. அந்த நிலவை பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தையும் பார்க்கிறார்கள். நிலவையும் பார்க்குறாங்க, முகத்தையும் பார்க்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்துட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த நிலவை விட பல மடங்கு பிரகாசமாக உங்களுடைய முகம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் போது, கணவன் மனைவி தானே, பேசிக்கிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு சிந்தனை. ஆனால் அவர்களும் ஒரு யோசித்து வைத்திருக்கிறார்கள் தன்னுடைய மனசில். அவங்க கேட்டாங்க, நாயகமே, உங்களுடைய தோழர்கள் பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் இருக்கிறார்கள். அந்த தோழர்களில் வானத்தில் எந்த அளவுக்கு நட்சத்திரம் இருக்குது, நட்சத்திரத்தை எண்ணிக்கையால் உள்ளடக்கி விட முடியாது. அவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்குது யா ரசூலல்லாஹ். அந்த அளவுக்கு எண்ணிலடங்கா நன்மைகளை செய்த தோழர்கள், உங்களில் தோழர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டாங்க. யார்கிட்ட? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில். ஆயிஷா ரலியல்லாஹு நினைச்சாங்க, எப்படி இருந்தாலும் நம்முடைய தந்தை அபூபக்கரை தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க என்று. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர் இருக்கிறார், அவர் யார் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு தஆலா என்று சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய முகம் சுருங்கி போய்விட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, என்னுடைய தந்தை அபூபக்கர் அந்த அளவுக்கு அமல் செய்யலையா? நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கையை விட குறைவாகத்தான் அமல் செய்திருக்கிறார்களா என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்டபொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா, சவுர் குகையிலே 3 இரவு 2 பகல் உன்னுடைய தந்தை என்னோடு பயணித்திருக்கிறார்.
அந்த 3 இரவு 2 பகல்ல ஒரு இரவினுடைய நன்மை இருக்கிறது, நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கையை விடவும் மேலானது என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியிடத்திலே சொன்னார்கள் என்ற அந்த வரலாற்றை பார்க்கிறோம். அதனால தான் ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அடிக்கடி சொல்லுவாங்க, எந்த அமல்லையும் அபூபக்கரை என்னால் மிந்த முடியல, எப்போ பார்த்தாலும் அமல்களின் விஷயத்தில் அவர் மட்டுமே முன்மாதிரியாக இருக்கிறார் என்று பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பொறாமைப்படுகிற அளவிற்கு அபூபக்கர் ரலியல்லாஹுவுடைய வாழ்வும் அமலும் இருந்திருக்கிறது என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம். எதற்காக வேண்டி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவுடைய வரலாறு இந்த ஜும்மாவினுடைய தினத்தில் வாசிக்கப்படுகிறது என்றால், இன்றைய தினம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உலகத்தை விட்டு பிரிந்த அந்த தினமாக வரலாறுகளில் பதிவாக இருக்கிறார். அதனால அபூபக்கர் ரலியல்லாஹு இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு கவலைப்படக்கூடிய இடத்திலும் நாம் இருக்கக்கூடாது. இல்லை அவங்களுடைய பிறந்த தினமாக இருக்கிறது என்று கொண்டாடக்கூடிய இடத்திலும் நாம் இருக்கக்கூடாது. மாறாக நாம் யோசிக்க வேண்டியதெல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹுவுடைய அந்த உயர்ந்த வாழ்விலிருந்து பாடங்களை எடுத்து நம் வாழ்வில் அந்த வாழ்வை பாலமாக வைத்து பயணித்து வாழ்ந்து சிறக்க வல்லோன் நல்ல வாய்ப்புகள் நல்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தித்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹர் தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.